மனுஷங்களா நாம இந்த பூமியில தோன்றின காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் உணவு தேடி, பாதுகாப்பு தேடி, வணிகம் செய்யறதுக்காக, புது நிலங்களை தேடி குடியேறதுக்காக, வேலைக்காக, படிப்புக்காக, புது உறவுகளுக்காக, வளமான பகுதிகளை கைப்பற்றதுக்காக நாம இடம்பெயர்ந்துட்டே இருக்கோம். இந்த மாதிரி இடம்பெயர்றதுனால கலாச்சாரம், பொருளாதாரம், அரசியல், ஆட்சி முறைன்னு நிறைய மாறி இருக்கு. நிறைய புது புது கலப்பினங்கள் உருவாயிருக்கு. இந்தியாலேயே எத்தனை கலப்பினங்கள் இருக்கு? இதுக்கு முக்கியமான காரணம் இடம்பெயர்வு. இந்தியாவுக்கு இந்த மாதிரி வணிகம் செய்யறதுக்காக வந்த ஐரோப்பியர்கள்னாலையும் புது கலப்பினங்கள் உருவாயிருக்கு. போர்ச்சுகீசியர்கள் இங்க இருந்த காலத்துல அவங்களோட அரசாங்கத்தை பலப்படுத்த இந்திய பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கவர்னர் ஆல்பர்கே வலியுறுத்தினாராம். அதோட விளைவு போர்ச்சுகீஸ் ஆண்களுக்கும் இந்திய பெண்களுக்கும் கல்யாணம் நடந்தது. லூசோ இந்தியர்கள் அப்படிங்கிற சமூகமும் உருவாச்சு. அவங்களுக்கு அடுத்தது 17ஆம் நூற்றாண்டுல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமா வந்த ஆங்கிலேயர்களோட கலப்பினால ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படிங்கிற கலப்பினும் உருவாச்சு. இந்த சமூகம் உருவாக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முழு நூற்றாண்டு காலம் வரைக்கும் கம்பெனியோட ஆண் ஊழியர்கள் அவங்க வீட்டு பெண்களை கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு தடை இருந்தது. அதனால ஆங்கிலேய ஆண்கள் இங்க இருந்து லூசோ இந்திய பெண்களையோ இல்ல ஆங்கிலோ இந்திய பெண்களையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி உருவான சமூகத்தோட மக்களை யூரேஷியன்ஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆங்கிலோ இந்தியன்ஸ் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சதும் இனிமே ஆங்கிலேயர்கள் இந்திய பெண்களை கல்யாணம் செஞ்சுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தது. அது மட்டும் இல்லாம இந்தியால ராணுவத்திலையும் ஆட்சியிலையும் செல்வாக்கு ஏறிக்கிட்டே வந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி எங்க பிரிட்டிஷ் ஆட்சியை கவித்து அதிகாரத்தை பறிச்சிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. 1786ஆம் ஆண்டுல இங்கே அந்த மாதிரி ஏதாவது நடந்தா தயாரா இருக்கணும் அப்படின்னு கார்ன்வாலிஸ பிரிட்டிஷ் இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா நியமிச்சாங்க. இவர் பதவிக்கு வந்ததும் மேல் படிப்புக்கு ஆங்கிலோ இந்திய குழந்தைகள் இங்கிலாந்துக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாரு. அது மட்டும் இல்லாம ஆங்கிலோ இந்தியன்ஸும் அவங்களோட சந்ததிகளும் சிவில் ராணுவ பதவிகள்ல இருந்து நீக்கப்படணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாரு. இவர் போட்ட உத்தரவும் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களும் ஆங்கிலோ இந்தியன்ஸ சாதாரண இந்திய பிரஜைகள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு இறக்கிடுச்சு. ஆங்கிலோ இந்தியன்ஸோட வாழ்வாதாரம் நலிவடைய ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல பிரிட்டிஷ் அரசாங்கத்தால இந்தியாவுக்கு போதுமான போர் வீரர்களை அனுப்ப முடியல. இதை சமாளிக்க ஆங்கிலோ இந்தியன்ஸ் மறுபடியும் ராணுவ வேலைக்கு போகணும், இல்லைன்னா அவங்க துரோக குற்றத்துக்கு ஆளாவாங்க அப்படின்னு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு உத்தரவு போட்டுது. நெருக்கடியில இருந்த இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் சரி விசுவாசத்தை காட்ட இது நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு ராணுவத்துக்கு போனாங்க. இந்த நிலைமை ரொம்ப நாள் நீடிக்கல. கம்பெனியோட செலவு குறைக்க மறுபடியும் அவங்கள ராணுவத்தில இருந்து வழி அனுப்பிட்டாங்க. 1857 இந்திய சிப்பாய் மியூட்டினி போது பிரிட்டிஷ் ராணுவத்தில இருந்த இந்திய சிப்பாய்கள் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்தாங்க. இந்த எதிர்ப்புல ஆங்கிலோ இந்திய சிப்பாய்கள் கலந்துக்கல. இந்த விசுவாசத்தோட விளைவு 19ஆம் நூற்றாண்டோட கடைசியில ஆங்கிலேயர்களால தொடங்கப்பட்ட ரயில்வே சர்வீஸ்லயும் டெலிகிராஃப் சர்வீஸ்லயும் அதிக எண்ணிக்கையில இவங்களுக்கு வேலை கிடைச்சது. இதனாலதான் இன்னும் கூட பெரம்பூர் ரயில்வே காலனிலையும் ஒரிசாவோட குர்தா நகர்லயும் ஆங்கிலோ இந்தியன்ஸ் நிறைய எண்ணிக்கையில வாழறாங்க. ஆங்கிலேயர்களோட நேரடி மேற்பார்வையில இருந்து டீ தோட்டங்களுக்கும் மேலாண்மைக்காக ஆங்கிலோ இந்தியன்ஸ் தான் அனுப்பினாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படிங்கிற நிலைமை வந்த போது சுதந்திர இந்திய சமூகம் எங்க இவங்களை இழிவா பாப்பாங்களோ, எங்க இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே நிறைய ஆங்கிலோ இந்தியன்ஸ் இங்கேருந்து இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா மாதிரி நாடுகளுக்கு இடம்பெயர ஆரம்பிச்சாங்க. சுதந்திர இந்தியால ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தினருக்கு ஆட்சியில உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னி வரைக்கும் இந்த சமூகத்திலிருந்து 2 பேரு மக்களவையில நியமன உறுப்பினர்களா நியமிக்கப்பட்டு வர்றாங்க. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, மேற்கு வங்கம் மாநிலங்கள்ல ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நியமன உறுப்பினரா இருக்காங்க. ஆனா அப்பா வழி பிரிட்டிஷ் வம்சா வழியை சேர்ந்தவங்களை தான் இந்திய அரசு ஆங்கிலோ இந்தியன்ஸா ஏத்திட்டு இருக்கு. அதனால அம்மா வழி பிரிட்டிஷ் வம்சா வழியா வந்தவங்களுக்கு இன்னும் நம்ம அரசு எந்த சலுகைகளும் சரியா தரல. இன்ஃபேக்ட் இந்தியாவோட மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஆங்கிலோ இந்தியன்ஸ் கிறிஸ்டியன் மதத்தினர் அப்படிங்கிற ஒரு பொது பிரிவுல சேர்க்கப்படுறாங்க. இதனால தனியா அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுத்து அவங்க தேவைகள் என்னன்னு துல்லியமா பார்க்க முடியல. இந்தியால ஆங்கிலோ இந்தியன்ஸ் இலக்கியம், விளையாட்டு, இசை, கல்வி, மருத்துவம், சட்டம், ராணுவம் மாதிரி பல துறைகள்ல சாதனையாளர்களா விளங்கி வராங்க. இந்த சமூகத்தோட கலாச்சாரம் ரொம்ப சுவாரஸ்யமானது. இவங்களோட கிறிஸ்துமஸ், நியூ இயர், பிறந்தநாள் கொண்டாட்டத்தோட ஸ்டைலே தனி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இவ்வளவு வெஸ்டர்ன் மியூசிக், வெஸ்டர்ன் ஸ்டைல் டான்ஸ், இல்ல வீட்டுல ஒரு கிட்டார், பியானோ இதெல்லாம் இருக்குன்னா இவங்கதான் முக்கியமான காரணம். பிரிட்டிஷ்காரங்க ஆங்கிலோ இந்தியன்ஸ் கிட்ட பிரிட்டிஷ் தன்மை கம்மியா இருக்கு அப்படின்னு அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்க. பல இந்தியர்கள் இவங்க மேல இன்னும் பிரிட்டிஷ் சாயம் இருக்கு அப்படின்னு இவங்களை புறக்கணிச்சுட்டாங்க. மிஸ்ஸியம்மா, சட்டைக்காரி, பீட்டர், ஆப்பக்காரர் அப்படின்னு நிறைய கிண்டலுக்கும் கேலிக்கு வேற ஆளாயிருக்காங்க. வெளியில
அவங்கள இந்தியர்களா ஏத்துக்க இவ்ளோ தயக்கம் இருக்கவே ஒரு அடையாளம் இல்லாம ஒரு தனி சமூகமா வாழறாங்க. நான் படிச்சது ஒரு ஆங்கிலோ இந்தியன் பள்ளிக்கூடத்துல. என் வாழ்க்கையில அருமையான கறி உணவுக்கு, படிப்புக்கு, இசைக்கு, நண்பர்களுக்கு நான் வளரும் போது இவங்க என் கூட இல்லாம இருந்திருந்தா நான் யாரா இருந்திருப்பேன்? எனக்கு தெரியாது.